Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. பொறாமைங்கிற அந்த குணம் கூட நம்மள ஏதோ ஒரு விதத்துல நேகிங்கா வேற ஒன்றும் பண்ணாது. ஒரு மாதிரி நம்ம வேலையை செய்ய விடாத கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்வஸ்திகா அப்படிங்கிற சிம்பல் நம்மை இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்களில் என்ன எண்ணமா வேணா இருக்கலாம் இருந்து காப்பாற்றும். எஸ் எப்படி இப்படி தானே போடுவோம், அப்படி இருக்கணும், தலைகீழ போட்டுறக்கூடாது. தலைகீழ போட்ட ஸ்வஸ்திகம் தான் ஹிட்லர் யூஸ் பண்ணதாகவும் அதனால தான் அவருக்கு அந்த அழிவு வந்ததுன்னு. வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய அம்சம். வேல் தான் முருகன், முருகன் தான் வேல். அந்த வேல் அப்படிங்கிற சின்னமே நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிறந்தது. குழந்தைங்களுக்கு தேவை எனர்ஜி. காத்தால அனுப்பிடுறோம், ராத்திரி வர வரைக்கும் சாயந்தரம் வர வரைக்கும் அவங்களுக்கு படிக்கிற எனர்ஜி வேணும்ல. அதுக்கு ரெட் எடுத்துக்கலாம். ரெட்டு கலரில் வேல் மாதிரி வரைஞ்சி அந்த பை மேலே சின்னதாக அவங்களுக்கே தெரியாமல் கூட. மேம், நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை சுற்றி இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணுது, இல்லை ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரூயின் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப காலமாகவே தொட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இந்த திருஷ்டி பட்டுடும் அப்படின்னு, கண் திருஷ்டி அப்படிம்பாங்க. இந்த கண் திருஷ்டின்னா முதல்ல என்ன, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? இது ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னாக்க, கண் திருஷ்டி அப்படிங்கிறது எப்போ வரும்னா, நாம் மற்றவர்களை விட உயரும் பொழுது அவங்களால நம்மளுடைய உயர்வை தாங்கிக்க முடியாத போது அவங்க நம்ம பார்க்குற பார்வை ஒரு பொறாமையோடு இருக்கும் இல்லையா. அந்த பார்வை நம்மளுடைய ஆரா அப்படின்னு சொல்லப்படக்கூடியதையோ இல்லை நம்மளுடைய மைண்டையோ கலைச்சிட்டோம். சம்டைம்ஸ் அவங்க பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க பார்த்தாலே அவங்க பொறாமையோட பார்க்குறாங்க. சில பேர் பேசிடுவாங்க, உனக்கு என்னப்பா நீ ராஜா என்ன மாதிரியா அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் நிச்சயமாக அப்படி அவங்க கேட்டாலோ பார்த்தாலோ நம்ம மைண்டில் ஒரு நேகிங்காக இருந்துகிட்டே இருக்கும். என்ன இப்படி பார்த்துறாங்க, நம்ம என்ன நம்ம உழைப்பால் தானே வசந்தோம், அவங்களா நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்களா நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க, இல்லை ஏன் இப்படி பார்க்குறாங்க. அந்த உணர்வு தான் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, சுற்றி போடுவாங்க. அந்த நம்ம பாட்டி மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி போடுவாங்க. ஸோ அப்படிங்கிற உணர்வு திருஷ்டி மாத்திரம் இல்லை, இது மாதிரியான எனி நெகட்டிவ் பொறாமைங்கிற அந்த குணம் கூட நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நேகிங்கா வேற ஒன்றும் பண்ணாது. ஒரு மாதிரி நம்ம வேலையை செய்ய விடாத கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அவங்கள பார்க்குற போதோ இல்லை அவங்கள பற்றி நினைக்கிற போதெல்லாம் கூட அந்த எண்ணமும் அந்த பார்வையும் தான் நம்ம மேலே பட்டுட்டே இருக்கும். அதை தான் நம்ம திருஷ்டி தோஷம்னு சொல்கிறோம். திஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நம்மளை விட நம்மளுக்கு ஈக்குவலாக வளர்ந்தவங்க நம்மளை விட வசந்துட்டாங்கன்னா உடனே அவங்களோட பார்வை அப்படி தான் இருக்கும். இது நம்ம அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத ஒரு 2-3 ட்ரிக்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஒரு சிம்பல். இந்த சிம்பல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சிம்பல் தான் ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வஸ்திகா நம்ம கடைகள்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திகா அப்படி வரைஞ்சிருப்பாங்க, அழகாக இருக்கும். அந்த ஸ்வஸ்திகா அப்படிங்கிற சிம்பல் நம்மை இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்களில் என்ன எண்ணமா வேணா இருக்கலாம் இருந்து காப்பாற்றும். அதை என்ன பண்ணலாம், எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு வாசல்ல ஃபிசிக்கலாக வரையலாம், இல்லைன்னா வாசப்படி முழுக்க இப்படி வரையணும். ஸ்வஸ்திகா போடும்போது ஜாகிரதையாக இருக்கணும். என்னன்னா அந்த ஸ்வஸ்திகம் எப்படி இருக்கணும்னா எஸ் மாதிரி இருக்கணும். எஸ் எப்படி இப்படி தானே போடுவோம், அப்படி இருக்கணும், தலைகீழ போட்டுறக்கூடாது. தலைகீழ போட்ட ஸ்வஸ்திகம் தான் ஹிட்லர் யூஸ் பண்ணதாகவும் அதனால தான் அவருக்கு அந்த அழிவு வந்ததுன்னு சொல்ல நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். அதனால ஸ்வஸ்திகா அப்படிங்கிறத எஸ் மாதிரி இப்படி போட்டு வாசலில் நம்ம ஃபிசிக்கலாக பெயிண்டால் போட்டு வைக்கலாம். இல்லை நம்ம நிலையை திறக்கும் போது காலையில் நம்ம இந்த மாதிரி போடலாம். வெளியே நம்ம போகும்போது நம்ம மேலே அதை போட்டுட்டு லைக் we can draw the swastika on us for protection. Please protect me for today. இந்த ஒரு நாள் எனக்கு இது பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட அந்த சஜஷனோட போட்டுட்டு வெளியே கிளம்பலாம். குழந்தைங்க வெளியே போகிறாங்கன்னா அதே மாதிரி போட்டு அனுப்பலாம். அது இன்னும் சேஃப். நம்ம வீட்டில் நம்மளை விட நம்ம அடுத்தவங்களை பற்றி தான் நிறைய கவலைப்படுவோம். குழந்தைங்க, ஒய்ஃபு ஆர் எனி ஒன்
சின்னவங்க பெரியவங்க கூட வெளியே போகிறாங்கன்னா பத்திரமா வந்து சேரணுமே நம்ம கவலைப்படுவோம். இதை போட்டு அனுப்புங்க, கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அது இருக்கும். ஒன்று, நம்பர் 1. இன்னொன்று, பிளாக் ஆனெக்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அது ரொம்ப 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 விசேஷம். நீங்கள் எங்களோட அந்த கர்நாடகா தெலுங்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கருகமணின்னு ஒன்று போடுவோம் தாலிலேயே. அதுதான் அந்த கிட்டத்தட்ட பிளாக் ஆனெக்ஸோட இன்னொரு ஃபார்ம் தான். அந்த மணி மாதிரி கருகமணியில் அந்த பிளாக் ஆனெக்ஸுங்கிற கிறிஸ்டல்லேருந்து ஏதாவது ஒரு பீஸ், இப்போ உங்களுக்கு கருப்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் லிங்கமாக வச்சுக்காம ஒரு கணேஷாவோ ஒரு மணியாவோ நீங்கள் உங்கள் பையிலையோ இல்லை உங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துலையோ, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஸ்கூல் பேக்லேயோ போட்டு வச்சிங்கன்னா தட் வில் அவாய்ட், இட் வில் கிரியேட் அன் ஆரா. அந்த ஆராக்குள்ளே இந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையமாக அது செயல்படும். இது 2வது வழி. 3வது வழி, நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம பாட்டிகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த உப்பு அண்ட் கற்பூரம். இதை என்ன பண்ணலாம்? நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உப்பை சுற்றிட்டு தண்ணியில் கரைச்சிடுவாங்க, கற்பூரத்தை எரிச்சு கொண்டு வெளியே வைப்பாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில், நம்ம இருக்கக்கூடிய அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன, நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி கிளாஸ் பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு பிடி உப்பு, அதில் நடுவில் அந்த கற்பூரம் வச்சுடுங்க. இது சயின்டிஃபிக்காகவும் யூஸ் ஆகும். எப்படின்னா, கற்பூரத்தில் இருக்கிற மென்தால் கரையும். அது கரைய அந்த மணமானது நம்மளோட மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாம் விளக்கும். அந்த கரையும் போதே உப்பில் ஒரு பிசுபிசுப்பு வந்துடும். அந்த பிசுபிசுப்பு தான் நேச்சுரலி நம்மளுக்கு அது என்ன கெமிக்கல் காம்பினேஷன்னு தெரியும், அந்த உப்பையும் கரைக்க வச்சிடும். இது கரைய நம்மளுடைய தேவையற்றவைகளும் அதோட கரைஞ்சிடும் அப்படிங்கிறத ஒரு சம்பிரதாயம். ஸோ இந்த 2-3 டெக்னிக்குங்கிறத நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப, ஒரு நம்ம மறைமுகமாக அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறப்ப என்ன மாதிரியான தாக்கங்களையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய நேரங்களில் நம்ம அதையும் தாண்டி ஒசர போக முடியும். இப்போ நம்மளை விட கீழே இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தை வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க கிட்ட தப்பாக பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ், அந்த குழந்தை என்ன சொல்லும், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னுட்டு அதை கண்டுக்காமல் சிரிச்சிட்டு போகுமே தவிர நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதை மாதிரி நம்ம ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதை தாண்டி போக முடியும். பட் நம்மளுடைய நார்மலான இந்த கெயாட்டிக் லைஃபே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுன்னு ஓடிட்டுருக்கோம். இதில் நம்மளை கவனிச்சுக்கவோ, நம்மளை சார்ந்து என்ன நடக்கிறதுங்கிறதோ தெரியறதுக்கோ கூட நேரம் இல்லாமல் போகும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் ஒரு லைட்டை சுற்றி ஒரு ஷேடோ விழுந்தால் எப்படி ஆகிடும், அது மாதிரி ஒரு ஷேடோ விழ ஆரம்பிச்சிடும். அந்த ஷேடோவே நம்மளுடைய நிறைய வேலைகளை தடுக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், ஃபுல் மூன் அந்த வானத்தை நம்ம பார்க்கும்போது கிளியர் ஸ்கைக்கும் மேகங்கள் நிறைந்த ஸ்கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு மேகம் சூழ்ந்த வாழ்க்கையாக அமைஞ்சு விட்டுட்டுனா நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பை சர்வ் பண்ண முடியாமல் போயிடும். பர்பஸ் ஆஃப் லைஃப்னு நான் சொல்கிறது தினப்படி நம்மளுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை நம்ம கவனிக்க வேண்டிய ரோலாக இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மாவுக்கு குழந்தைகளாக நம்ம ரோல் பண்ணுறோம், அப்பாவுக்கு பண்ணுறோம், கணவனுக்கோ மனைவிக்கோ ஸ்பௌஸ் ரோல் பண்ணுறோம், குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவாக பண்ணுறோம், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறோம், குருவுக்கு சிஷ்யனாக பண்ணுறோம், சிஷ்யனுக்கு குருவாக பண்ணுறோம். ஸோ ஒரு நாளையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறோம். இத்தனை ரோலில் எதிரில் தடை வந்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துடும். இது கொண்டு போய் கடைசியில் ரிலேஷன்ஷிப் மேட்டரில் முடியும். என்னன்னே தெரியல, நாங்கள் ஒத்துமையாக தான் இருந்தோம், நல்லா தான் இருந்தோம், உடஞ்சிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவோம், திஷ்டி ஆயிடுச்சு போல, எங்கள் 2 பேர் நட்பு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரிவினையோ இல்லை பிரச்சனையையோ எங்கே போனாலுமே ஒர்க் பிளேஸில் இருக்கலாம் கொடுத்துடும். ஸோ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது ரொம்பவே நம்மளோட அந்த க்ளவுடட் லைஃப் இல்லாமல் கிளியர் ஸ்கையாக வச்சுக்கிறதுக்கு போதும். இப்போது கண் திருஷ்டி சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண் திருஷ்டி மட்டும் இல்லை, நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய
அம்சம். வேல் தான் முருகன், முருகன் தான் வேல். அந்த வேல் அப்படிங்கிற சின்னமே நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிறந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது யார்கிட்டேருந்து வந்ததுன்னா சாக்ஷாத் அந்த பார்வதி தேவிக்கிட்டேயும் அவர்கிட்டேருந்து யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த பார்வதியும் சிவனுமான மகனுக்கு வந்தது. அப்போது அந்த வேல் அப்படிங்கிற சிம்பல் ஏதாவது ஒன்று நம்ம கையில் வரைஞ்சி வச்சாலோ பேப்பரில் வரைஞ்சிருந்தாலோ, சில பேருக்கு முருகப்பெருமான் மேலே இருக்கிற நம்பிக்கை தன் கையிலேயே வேலை கூட வச்சிருப்பாங்க. இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக கட்டாயமாக அமையும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ரெட்டு கலரில், ரெட்டுங்கிறது எனர்ஜி, குழந்தைங்களுக்கு தேவை எனர்ஜி. காத்தால அனுப்பிடுறோம், ராத்திரி வர வரைக்கும் சாயந்தரம் வர வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு தேவையான அந்த படிக்கிற எனர்ஜி வேணும்ல, அதுக்கு ரெட் எடுத்துக்கலாம். ரெட்டு கலரில் வேல் மாதிரி வரைஞ்சி அந்த பை மேலே சின்னதாக அவங்களுக்கே தெரியாமல் கூட, நம்ம எல்லாத்துலேயும் சிம்பிள் பார்க்குறோம்ல, நம்ம ஒரு பேக்கில் கூட அவங்களோட சிம்பிள் இருக்குது, அது மாதிரி இல்லை ஒரு சின்னதாக வேலை வாங்கி கீ செயின் மாதிரி வாங்கி அந்த இதில் மாட்டி விட்டுடலாம் அழகாக. அந்த மாதிரி எல்லாருமே அந்த வேலுங்கிறத ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக அமையும். முருகப்பெருமானோட பாதுகாப்பு நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு முத்ரா ஒன்று, இந்த சக்கர முத்ரா அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும். அந்த சக்கர முத்ராங்கிறது எப்படி இருக்கும்னா, கைகளை நல்லா விரிச்சிட்டு, இந்த கையும் விரிச்சிட்டு, இந்த சின்ன விரல் இந்த கட்டை விரலையும், இந்த சின்ன விரல் இந்த கட்டை விரலையும் பிடிச்சிருக்கணும், விரிஞ்சிருக்கணும். சக்கரம் இது பாருங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு தேர் சக்கரம், வண்டி சக்கரம், கார் சக்கரம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சக்கர முத்ரான்னு பேர். இந்த சக்கர முத்ராவை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இது நல்ல ஒரு பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ தன்னுடைய முழு குடும்பத்துக்கும், ஏன் ஆஃபீஸ்க்குமே கூட இதை பற்றின பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த முத்ரா இதுக்கு வேல்யூஸை பற்றி பேசணுன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் போதாது, ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். காலச்சக்கரத்திலிருந்து சுழற்சியிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வளையம்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.